ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் இப்போ வெளியாயிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ பெரும்பாலும் நிறையா கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடப்படுவாங்க. இது எல்லா கட்ட தேர்தலும் முடிஞ்ச பிறகு தான் இந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் வெளியிடுவாங்க. ஸோ அதனால் இது ரொம்பவே கண்டிப்பாக என்ன ரிசல்ட் வரப்போகுதோ அதோட முன்மாதிரியாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் இப்போ வெளியிருக்கிற கருத்து கணிப்பு படி பீப்புள் ப்ளஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஎம்கே 125லேருந்து 145 தொகுதிகளை வெல்வாங்க அப்படின்னும், ஏடிஎம்கே 65லேருந்து 80 தொகுதிகளையும், டிவிகே 18லேருந்து 24 தொகுதிகளை வெல்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதே நியூஸ் 18 வெளியிட்டிருக்கல கருத்து கணிப்பில் டிஎம்கே 125லேருந்து 145 வரைக்கும், ஏடிஎம்கே 65லேருந்து 80 வரைக்கும், டிவிகே 13லேருந்து 18 வரைக்கும், நாம் தமிழர் 5லேருந்து 8 வரைக்கும் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டுடேஸ் சாணக்கியா இவங்க வெளியிட்டிருக்கிற கருத்து கணிப்பில் டிஎம்கே 145லேருந்து 160 வரைக்கும், ஏடிஎம்கே 50லேருந்து 65 வரைக்கும், டிவிகே 13லேருந்து 18 வரைக்கும், என்டிகே அதாவது நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 8 வரைக்கும் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மேட்ரிஸ் கோடு சொல்லியிருக்க அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஎம்கே 122லேருந்து 132, ஏடிஎம்கே 87லேருந்து 100, டிவிகே 12லேருந்து 16ன்னு சொல்லியிருக்காங்க. இதே அக்னி வெளியிட்டிருக்கிறதுல டிஎம்கே 169, ஏடிஎம்கே 64 வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியா டுடே விடலை. இந்தியா டுடே வந்ததுக்கப்புறம் நமக்கு ஓரளவுக்கு எல்லாமே தெரிய வந்துடும். ஸோ மேக்ஸிமம் எல்லாரும் வெளியிட்டிருக்கிற ஒரு கருத்து கணிப்பில் மெயினாக சொல்லியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, டிஎம்கே தான் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மீண்டும் ஸ்டாலின் தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க, திமுக தான் ஆட்சி அமைக்க போகிறாங்கன்னு தெரியுது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.